ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, டிஎன்பிசியில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து குரூப் 2 குரூப் 2ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது இந்த மந்த் ஜூன் 28 தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக டிஎன்பிசி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்போவே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்போ தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14லேயே வந்து வச்சுட்டாங்கங்க. ஸோ ரொம்பவே வந்து ட்விஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. நான் காட்டுற பாருங்க. இங்கே வந்து பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ், இதுக்கு அப்ளிகேஷன் டேட் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட், அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இன்னையிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. 20/6/2024 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு லாஸ்ட் டேட் முடியுது அப்படின்னா 19/7/2024. கரெக்டாக 1 மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் 19/7/2024. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14/9/2024 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே காட்டுறாங்க பாருங்கள், 14/9/2024 இதுதான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்துட்டு லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக வந்து யாரும் படிக்காத இருந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்திருப்பீங்க, இனிமேலும் அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கரெக்டாக ஒரு 10 o'clock மேலே, நிறைய பேத்துக்கு வந்து ஷோவ் ஆகாத கூட இருக்கலாம், இன்னைக்கு கரெக்டாக 10 o'clock மேலே டிஎன்பிசி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது. என்னைக்கு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் 14/9 செப்டம்பர் 14 அன்னைக்கே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. ஸோ அப்போது நம்ம படிக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க. அதே போல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இனிமேலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதே போல் நம்ம டெஸ்ட் பேட்ச்க்குமே வந்து செப்டம்பர் 28 அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 25 வரைக்கும் டெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒரு 12 டெஸ்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேட் வந்து மாற்றி கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே போல் நம்ம இதில் குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸும் வந்து கொடுத்துருவோம், எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், ப்ளஸ் நைட் கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அதிலே மேக்ஸிமமான எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்போம், டெஸ்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கெடியூல் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க அந்த 2 நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மல் மெசேஜிங் ஆப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெசேஜிங் ஆப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ காலரில் மெசேஜஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட்லேயே இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக டீமில் எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே? டெலகிராமில் இருந்தாலும் பார்த்துருவோம், இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எப்பயுமே வந்து அப்டேட்லேயே இருப்பாங்க. அதே போல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்க நைட் 8 to 10 PM கால் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்னிங்லேருந்து நைட் 7 o'clock வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் இனிமேலும் படிக்காத இருக்கவங்களும் ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி படிக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இனிமேலும் நம்மளோட ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹைஃபையாக இருக்கணும். இனிமேலும் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நிறைய பேத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டவுட்ஸ் கூட இருந்திருக்கலாம், கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அவங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நாம் ஸ்லோவாக இருக்கக்கூடாதுல்ல, அப்போ நாம் அவங்கள மிந்தணும், அப்போலாம் அதிகமாக படிக்கணும். ஓகேவா? ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ அதனால் எல்லோரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்டடீஸை
அடிக்கடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வெறுமனே படிக்காமல் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியதை நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் வந்து நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வாங்கணும். ஸோ என்னோட விசஸ் கூட. ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ வெரி மச்.